அம்மா என்னங்க ஐயோ அம்மா தாயே அம்மா என் புருஷன் பொழைக்கணும்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. பெரிய டாக்டரை வரவழைச்சு 1000 செலவு பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆஸ்பத்திரி இந்த சந்நிதி தான். எனக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர் நீதானம்மா. நீ நாடி பிடிச்சு பார்த்து வைத்தியம் பாக்குறவல்ல. உன்னை நாடி வந்தவங்க மேல உன் அருள் பார்வை பட்டாலே போதும், அவங்க குறையெல்லாம் தீந்துரும். இந்த சன்னதியில வேப்பிலதான் விலமதிக்க முடியாத மருந்து, கலச நீர் தான் கண் கண்ட மருந்து, குங்குமம் தான் குறையெல்லாம் தீக்கிறாரு மருந்து. நான் ஏழம்மா, உன் பக்த. என் சங்கடம் தீர உன் சன்னதி தேடி வந்திருக்கேன். என் புருஷ உயிரை காப்பாத்து தாயே. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுமா, மாங்கல்ய பிச்சை கொடு அம்மா. என் வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா என் புருஷனை உன் சன்னதிக்கே கூட்டிட்டு வந்து அங்க பிரதட்சணை செய்ய வைக்கிறேன் தாயே, அங்க பிரதட்சணை செய்ய வைக்கிறேன். வைத்தியரையா இப்ப எப்படி இருக்கு? அம்மா உன் தாலிக்கு ஆயுசு கெட்டிமா. இந்த மனுஷன் பொழப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த மருவத்தூராதான் மனமிறங்கி உனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்திருக்கா. தலைவாரி பூச்சோடி என்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாலும் இந்த செவ்வாடையை போட்டுக்கங்க. என்னடி இது? சாமியாருங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு கொடுக்குற. ஏதாவது விட்டாக்கா என்ன இமயமலைக்கே பார்சல் பண்ணிடுவ போல் இருக்குது. இந்த பாருடி, என்னோட தொந்தரவு உன்னால தாங்க முடியலன்னா சொல்லு, கை கடக்கமா ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிக்கிறேன். இதையெல்லாம் கொடுத்து என்ன தசை திருப்பாத போடி. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப குணமாயிடுச்சுன்னா உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அங்க பிரதட்சணை செய்ய வைக்கிறேன்னு அந்த மருவத்தூர் அம்மா கிட்ட நான் வேண்டிக்கிட்டேங்க. இதான் மனுஷனுக்கு தலைவலி காய்ச்சல் வந்துடப்படாத. 30 பைசா மாத்திரையில முடிக்க வேண்டிய விஷயத்த 30 ரூபாய் செலவு பண்ணி கோயிலுக்கு வரான்னு வேண்டிக்குவீங்க. அப்பப்ப உண்டியல்ல போடுற பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருந்தா நாட்டுல எத்தனை பேர் லட்சாதிபதி ஆயிருப்பான் தெரியுமா? 1000 செலவு பண்ணாலும் காப்பாத்த முடியாதுங்கிற நிலைமையிலதான் அந்த தாய் உங்களை காப்பாத்தி இருக்கா. அதை மறந்துட்டு பேசாதீங்க. ஏண்டி நான் புரியாம தான் கேக்குறேன். என் உடம்பு குணமானதுக்கு அந்த மருவத்தூர் அம்மனுக்கு என்னடி சம்பந்தம்? அந்த அம்மா வந்து ஊசி போட்டாங்களா, இல்ல மருந்து கலை கொடுத்தாங்களா, இல்ல நர்ஸ் வேலை பார்த்தாங்களா? அந்த கோயில்ல கொடுத்த கலச நீரை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்ணு விழிச்சே பாத்தீங்க. ஓஹோ, அத சொல்றியா? வாயில தண்ணி ஊத்துனது ஏதோ சாராயத்தை தான் ஊத்துறியாக்குன்னு ஒரு ஆர்வத்தில் நான் கண்ணு முடிச்சிட்டேன்டி. அதெல்லாம் ஒரு கணக்காகுமா? பாரு, இந்த உலகத்துல 2 விஷயத்துல மட்டும் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஒண்ணு தெய்வம், இன்னொன்னு தர்மம். தெய்வத்தையும் தர்மத்தையும் நம்புறவன் தெருவுல தான் நிக்கணும், தெரியுமா? தெய்வ நம்பிக்கைங்கிறது ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு தானே தவிர பலவீனம் இல்லைங்க. இன்னைக்கு வெள்ளை சேலை கட்டிக்க வேண்டிய துர்பாகியத்தில இருந்து நான் தப்பிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் விரும்பி அணிஞ்சுக்கிட்ட இந்த செவ்வாடை தான். தயவு செஞ்சு இதை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வாங்க. இந்த பாரடி, இந்த தலையை கடத்துறது உண்டியல உடைக்கிறதுனா சொல்லு, உங்க கூட கோயிலுக்கு வரேன். இந்த சாமி கும்பிடுற விஷயத்தெல்லாம் உன்னோட வச்சுக்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வேண்டுதல நிறைவேற்றலைன்னா அந்த வேப்பலக்காரி சும்மா விட மாட்டாங்க. வேப்பல அர்த்தம் பண்ணணும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.